ஹாய் ஜீனியஸ். நேற்று ஒரு ஸ்பைசியான ஃபுட் நம்மளோட ஃபேட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாட்டி நம்ம என்ன தான் டயட் எடுத்தாலும் சரி, நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் கார்டியோ பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, இந்த ஹார்மோனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாட்டி இது நம்மளோட ஃபேட் ஸ்டோரேஜை ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு ஃபேட் பர்னிங் இன்னும் கொஞ்சம் டிலேவாகும். ஸோ அந்த ஹார்மோன் வேறு எதுவும் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்மளால் ஃபேட் லாஸ் ஜர்னி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போக முடியும். எந்த அளவுக்கு நமக்கு டயட் முக்கியமோ, சப்ளிமெண்ட் முக்கியமோ, ஸ்லீப், ரெக்கவரி, ஒர்க் அவுட் இதெல்லாம் முக்கியமோ, அந்த அளவுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்லெஸ் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஸோ அதோட கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அது ஃபேட் ஸ்டோரேஜை ப்ரொமோட் பண்ணுறதுனால ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ அதனால் நம்மளோட ஃபேட் பர்னிங் இன்னும் கொஞ்சம் டைம் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதனால் நம்மளோட மோட்டிவேஷன் ஆர் டிசிப்ளின் லூஸ் ஆகி நம்மளோட ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னிலேருந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய டிஃபெக்ட். ஸோ அப்படியே என் சைடு வந்தோன்னா டயட் அண்ட் சப்ளிமெண்ட் இல்லாமல் 90 டேஸில் 10 kg ஃபேட்டை குறைக்கிறதுல இன்றைக்கி டே 69. ஸோ இன்றைக்கி ஜிம் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்னோட ஆப்ஸுக்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக பிஃபோர் வந்து ஆப்ஸுக்கும் அப்பர் பம்ப்ஸுமா ஜஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அப்பர் பம்ப்ஸ் ஒர்க் அவுட்டை ஃபுல்லாக லூஸ் எடுத்துகிட்டு ஸோ 6 ஒர்க் அவுட்ஸ் 4 செட்ஸ் 20 ரெப்ஸ் ஃபுல்லாமே ஆப்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். நல்லா ரூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.